ஏன்டா மார்வெலு, எத்தனை லீக்ஸ் தான்டா குவிச்சு வச்சுக்கிற? அங்கங்க பார்த்தா பல லீக்ஸா குவிச்சு வச்சுக்கிறாங்க இவன். இப்ப தாரோட ட்ரெய்லரும் லீக் ஆயிடுச்சுன்றாங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்த கெவின் ஃபைகி யார் யாரெல்லாம் இந்த வீடியோவை போறாங்கன்னு தேடி அலசி ஆராய்ஞ்சு நிருப்பான் வச்சுன்னு ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு. மக்களே பார்த்து இந்த நேரத்தில் யாருன்னா போடணும்னு நினைக்கிறீங்களா? வீடியோவை மட்டும் போட்டுறாதீங்க. அதை பற்றி இப்போ என்ன மாதிரி பேசணும்னா பேசியிருக்கேன். சரி, பலவலன்னு பேசாமல் வீடியோவை ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. நான் உங்கள் அஸ்வின் கமெண்ட்ரி. லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட்டு நம்ம தார் ஒரு இடத்துல வந்து நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது ஒன்றும் சாதாரண இடம் இல்லைங்க. நம்ம கோர் ஃபஸ்ட்டு அவர் பொண்ணு கூட போய் ஒரு இடத்துல போய் சாப்பாடு கேட்பாரு பாருங்க. தோர் த லவ் அண்ட் தண்டரில் அந்த இடம் மாதிரி தான் இருக்குது. அது ஒரு காடு மாதிரி தாங்க இருக்குது. அந்த காட்டில் நடந்து போகிறாரு. யார்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு பார்க்கலாமா? தார் அப்படியே நடந்து போய் ரொம்ப சோகமாக பேசுகிறாரு. அப்படி என்ன பேசுகிறாருன்னா, நான் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கிறேன், எனக்காக இல்லை, என் தண்டருக்காகவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று போகுது. அந்த டைலாக்ல ரெப்ரசன்ட் பண்ணுறது அவர் ரொம்ப சோகமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அந்த சோகம் வந்து ஓடின் செத்தப்பையும் இல்லை, லோக்கி செத்தப்பையும் இல்லை, அவரோட ஆஸ்கார்டு அழிஞ்சப்பையும் இல்லை, அவங்களோட ஆஸ்கார்டியன்ஸ் அழிஞ்சப்பையும் இல்லை. ஆனால் இப்போ அவர் ரொம்ப சோகமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவர் கூட சுற்றி இருந்த குட்டி பொண்ணான அந்த லவ் அதையும் காணோம். அந்த இடத்த நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த தார் லவ் அண்ட் தண்டரில் வந்து கோரோட பொண்ணு இறந்துருப்பாங்க பாருங்க, அதே இடம் மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம ஓடின்ஸ் ஆகும்போதும் இதே மாதிரி ஒரு இடத்துல தாங்க செத்துருப்பாரு. நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காடாக இருந்திருக்காது, அது ஒரு வெட்ட வெளியாக இருந்திருக்கும். இங்கே வந்து ஒரு காடாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ முடியும் போது தோர் வந்து ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. எனக்கு என்னவோ இது வந்து அப்படியே நம்ம டெட்பூல் அண்ட் உல்வரினில் பார்க்கும்போது தோர் மடியில் டெட்பூல் சேர்த்து கிடப்பாரு, அந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் ஆகுது. ஆனால் நான் இது சும்மா தான் சொல்கிறேன், இது ஒன்றும் அது கூட ரெப்ளிகேட் ஆகுது. இவர் எனக்கு என்னவோ லவ்வை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருப்பார் பாருக்கு ரொம்ப சோகத்தில். ஏன்னா இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே இது அவர் தான். ஏன்னா அவருக்கு ஃப்ரெண்டும் இல்லை, ஃபேமிலியும் இல்லை, யாருமே கிடையாது. லோக்கி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதே அவருக்கு தெரியாது. ஏன்னா லோக்கி உட்காந்துங்கிறதே அந்த மல்டிவர்ஸில். இப்போ என்னவோ இவரு புள்ளையும் தொலைஞ்சு போயிருக்கும்போது ஒருவேளை டூமை புள்ள பிடிக்கிறவனா காட்டுவானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் சந்தேகமாக இருக்குது. டேய், அவர் டூம்டா, அவர் ஏன்டா புள்ள பிடிக்கிறவனா காட்டுறீங்க? ஆல்ரெடி டூம் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தூக்கின்னு போயிட்டாருன்னு பல கதை சுற்றின்னு இருக்கு. அவர் தூக்குனாரா அப்படின்னு தூக்கின்னு தான் போயிடுவார். அவரோட தூக்குனாரா இல்லை அவர் தான் ஒரிஜினல் டூமான்றதே நமக்கு சந்தேகமாக இருக்கும்போது இது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ கேப்டன் அமெரிக்காவுக்கு வேற ஒரு புள்ள இருக்குது. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரில, ஆனால் ஒரு குழந்தை இருக்குது. அதையும் தேடி டூமு போவாருன்னு பல பேர் ரூமர்ஸை சுற்றினுக்கிறானுங்க சொல்லிக்கின்னு. அது உண்மையாக நடக்குமான்னு தெரில, இல்லை அது உண்மையாலுமே ரூமர்ஸானு தெரியல. அது என்னென்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ தாரோட புள்ளையும் காணான்னும் போது சந்தேகம் வருதுங்க, சந்தேகம் வருது. ஒருவேளை டூமு புள்ள பிடிக்கிறவன் ஆக்கிடுவானுங்களோ, புள்ளைய பிடிச்சி பவர்ஸை எடுத்து வாங்கடா அப்படின்றானோ என்னன்னு தெரியல. இன்னும் அயன்மேன் பற்றி தான் எதுவும் வரல. அயன்மேன் பற்றி வருமானு கேட்டிங்கன்னா தெரியல. ஆர்டிஜேவோட போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டாக்டர் டூமும் அயன்மேனும் இப்படி ஒரு டிங்கிள் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்துருப்பாரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. எனக்கு என்னமோ அயன்மேன் ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். தார் பிரேக் டவுன்னு அயன்மேன் வரைக்கும் போயிட்டேன். கமிங் பேக் டு த டாபிக்ஸ். நம்ம தார் வந்து ரொம்ப சோகத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் எல்லாத்தையும் இழந்தவரும் அவரோட குழந்தையும் இப்போ இழந்திருப்பாரோ? இது எந்த மாதிரி போய் டூம்ஸ்டே கூட லிங்க் ஆக போகுதுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வாங்க. பட்டா